இன்னைக்கு ஒரு புது முயற்சியா வீட்லயே ஃபர்ஸ்ட் டைம் இறால் வடை ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். இப்போதான் இறால் நம்ம கிட்ட ஸ்டாக் நிறையவே இருக்கே. நாகூர்ல இந்த இறால் வடை பயங்கர ஃபேமஸ். நான் நாகப்பட்டினத்துல கொஞ்ச நாள் இருக்கும்போது அடிக்கடி இந்த இறால் வடை சாப்பிட்டிருக்கேன். நாகப்பட்டினத்திலுமே கிடைக்கும். டேஸ்ட் பயங்கர சூப்பரா இருக்கும். அங்க இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டுட்டு அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு 2-3 வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு தான் இன்னைக்கு ரெடி பண்ணிருந்தேன். இது செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு தண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். இது கூட முத நாள் தண்ணி ஊத்தி வச்ச பழைய சாதத்தை ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்து சேர்த்துக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 6 to 8 ஹவர்ஸ் கிட்ட ரெஸ்ட்ல விட்டுறணும். காலையில இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் தான் வடை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு கூட 2 ஸ்பூன் ரவை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ ஒரு பேன்ல லைட்டா எண்ணெய் விட்டு இறால உப்பு சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது தோலோட சேர்ப்பாங்க, நான் தோல் நீக்கி சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு உளுந்த வடை சேப்க்கு தட்டிட்டு அது மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இறால் ஒவ்வொன்னா இன்செர்ட் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்தா சூப்பரான இறால் வடை ரெடி. டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணிருந்தேன், கொஞ்சம் ஹார்டா தான் வந்திருந்தது. யாரெல்லாம் இந்த இறால் வடை சாப்பிட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.